Hi, hello and welcome back to my channel. This is MKS Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். The Boole Library. ஸோ நான் இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னா எங்கள் காலேஜ் லைப்ரரி பூல் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக யூசிசியில் 2 லைப்ரரி இருக்குது. ஹெல்த் சயின்சஸ்க்கு தனியாக ப்ரூக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி, அதுக்கப்புறம் மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பூல் லைப்ரரி அப்படின்னு இருக்குது. பூல் லைப்ரரி ஆக்சுவலாக எல்லாருக்கும் காமன், அண்ட் அந்த ப்ரூக்ஃபீல்டில் ஹெல்த் சயின்சஸ்க்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லைப்ரரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பூல் லைப்ரரியில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை Q அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் Q-1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோர் இருக்குது. அது இல்லாமல் மேலே Q+1 Q+2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் ப்ரூக்ஃபீல்ட் லைப்ரரின்னு சொல்கிற அந்த லைப்ரரிலையும் இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் நடந்து போனோம்னா அந்த லைப்ரரி வந்துடும். ஆக்சுவலாக யூசிசி எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது மெயின் கேம்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயின் கேம்பஸ் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் பில்டிங். ஸோ இங்கே சுற்றி ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கேட்வே ரோடு அப்படின்னு சொல்லி போவோம், இன்னொரு பக்கம் ஸ்கூல் ரோடு அப்படின்னு சொல்லி போவோம். ஸ்கூல் ரோடுக்கு அந்த பக்கம், இப்போது இதுதான் ஸ்கூல் ரோடு அப்படின்னா ஸ்கூல் ரோடுக்கு இந்த பக்கம் சில பில்டிங்ஸ் இருக்குது, இந்த பக்கம் சில பில்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இந்த சைடு வந்தோம்னா பேரலாக ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னா அங்கே வெஸ்டர்ன் கேட்வே ரோடு வரும். ஸோ அங்கேயும் ரோடுக்கு இந்த பக்கம் ஒரு பில்டிங், அந்த பக்கம் ஒரு பில்டிங் அந்த மாதிரி. ஸோ யூசிசி ரொம்ப பெருசாக போகும். அதில் இந்த மெயின் பில்டிங்கில் இந்த பூல் லைப்ரரி இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன். என்னுடைய காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங். நான் அங்கே யூஜி முடித்த காலேஜை விட என்னடா ஃபெசிலிட்டிஸ் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வியப்பாலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்தது. பட் அங்கே மோஸ்ட்டாக நம்ம லைப்ரரியில் போகிறோன்னா இஷ்யூ பண்ணுறதுக்கு புக்ஸ் தான் இருக்கும். அப்புறம் உள்ளே ஃபுல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் நிறைய இது டிஜிட்டலாக வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியில் பார்கோடை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, லைப்ரரி நல்ல ஃபெசிலிட்டியில் இருக்கே, நம்ம ஊர்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக பார்த்துருந்தேன். பட் இங்கே அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லைப்ரரி கார்டு எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணி நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதில் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஃபுல்லாகவே வைஃபை இருக்கும். ஸோ லைப்ரரியில் இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா புக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய சிஸ்டம்ஸ், நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு வரலனாலும் இங்கே உள்ள சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் புக் இஷ்யூ பண்ணுறதுக்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இந்த பிளேஸில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்யூ பண்ணுற புக் எல்லாத்துலேயுமே பார்கோட்ஸ் இருக்கும். இங்கே வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடி கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் புக்கு வச்சதுக்கப்புறம் அதுவே ஸ்கேன் பண்ணி இஷ்யூ பண்ணணுன்னாலும் பண்ணிக்கும், ரிட்டர்ன் பண்ணணுன்னாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர்ஸ் போட்டிருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ டெல்லு, மேக்புக் அந்த மாதிரி ப்ரீமியம் லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்கேஸ் லேப்டாப் எடுத்துகிட்டு வரலன்னா இங்கே நம்ம கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு லேப்டாப்பையுமே பாரோ பண்ணிக்க முடியும். அண்ட் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, லைப்ரரி டூர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்தப்போ லைப்ரரி டூர் அட்டன் பண்ணேன். ஒரு 1/2 ஹவருக்கு லைப்ரரி ஃபுல்லாகவே சுற்றி காட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க ஐடி சர்வீசஸ் டீமு. ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன்லேயோ சரி, இல்லை ஏதாவது ஆப் சரியாக யூஸ் பண்ண முடியலனாலும் சரி, இவங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் ஒரு 6 cents அந்த மாதிரி ரேட்லேயே நம்ம per பேஜுக்கு 6 cents அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைப்ரரி கார்டில் ரீசார்ஜ் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்க முடியும்.
அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 4 ஃப்ளோர் இருக்குது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரூம் மாதிரி. ஸோ இங்கே வந்து விளையாட்டு பொருள்லாம் இருக்கும். இங்கே எவ்வளோ சத்தம் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒவ்வொரு ஸ்பேஸில் வந்து இங்கே சத்தம் போடலாம், இவ்வளோ சத்தம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லைப்ரரி தனியாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரூம் இருக்குது. VR எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குது. அது இல்லாமல் 3D மாடலிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் என்ன 3D மாடலிங் பண்ணாலும் ஃப்ரீ தான். அண்ட் அது இல்லாமல் வேரியஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், உங்களுக்கு கோப்ரோ வேணாலும் சரி, மைக் வேணும்னாலும் சரி, Insta360, DSLR அந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் வேணும்னாலும் இந்த லைப்ரரியில் வந்து நம்ம ஃப்ரீயாக பாரோ பண்ணிக்க முடியும். ஒரு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைப்ரரியிலே வந்து அது ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஜெக்டரும் இருக்குது. நம்ம ஏதாவது படம் பார்க்கணுன்னா ப்ரொஜெக்டர் கூட எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் உள்ள வந்துட்டு படிக்கணுன்னா புக்ஸ் எடுத்துக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இப்போது நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கோப்ரோ வேணும்னா கோப்ரோ எடுத்துப்பேன். Insta360 வேணும்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து 3D மாடலிங்க்கு தனி அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து 3D மாடல்ஸ் ஏதாவது நான் டிசைன் பண்ணுறேன்னா அதை வந்து ஃப்ரீயாகவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பிரிண்டிங் ஆப்ஷன் தனியாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் இருக்குது. 6 சென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேஜ் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ப்ரொஜெக்டர் இஷ்யூ பண்ணிக்கலாம். மைக் வேணும்னா மைக் எடுத்துக்கலாம். போட்காஸ்ட் ரூம்னு இருக்குது. அந்த போட்காஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1 hour நான் புக் பண்ணிட்டேன்னா 1 hourல வந்து நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நல்லா கிளியர் ஆடியோவில் வந்து எல்லாமே சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நான் லேப்டாப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனாலும் லைப்ரரியில் வந்து லேப்டாப்பையுமே இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் லைப்ரரியில் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃபன் ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே வந்து சத்தம் போடாதான் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் சில ரூம்ஸில் வந்து சவுண்ட் இந்த லெவல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா லைப்ரரி வந்து ஆக்சுவலாக செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைப்ரரி வீடியோவை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.